சின்ன பட்ஜெட்டில் பெரிய அளவில் வசூலை வாரி குவிச்சிட்டு இருக்க படம் தாங்க குடும்பஸ்தன். வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று கலெக்ஷன் எவ்வளோ, இதுவரை டோட்டலாக 6 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம். மதகஜராஜா இன்னொரு பக்கம் 60 கோடிக்கு மேலே வசூலை வாரி குவிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த படம் நேற்று எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, இதுவரை டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் இன்னும் சில படங்கள் பாட்டில் ராதா, மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங், வல்லான், தெலுங்கில் வந்து டாக்கு மகாராஜ், சங்கராந்திக்கு வஸ்துனம், அப்புறம் ஹிந்தியில் ஸ்கை ஃபோர்ஸ், அந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்னும் 2 படத்தோட வசூலை பார்க்க போகிறோம். ரெண்டுமே நேற்று தான் ஆன் திஸ் டே. ஸோ அதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருவோம். ஒன்று 15 இயர்ஸ் ஆஃப் தமிழ் படம், ஸ்பூஃப் படத்திலே ஒரு தரமான படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தான், ஆனால் நல்ல வெற்றி. அதே மாதிரியே 9 இயர்ஸ் ஆஃப் இறுதி சுற்று, அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, பெண்ணின் மனதை தொட்டு தான் நம்ம எல்லாரோட ஒரு ஃபேவரட் சாங் அப்படின்னே சொல்லலாம். கண்ணுக்குள்ளே ஒன்று வைத்தேன் கண்ணம்மா, அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் பரத்குமார், நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், முகமது ஆதில், குருதேவன் ஸ்ரீனிவாசன், அப்புறம் ராஜ்குமார். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸ்கை ஃபோர்ஸ் டே 6 இந்தியாவில் 6 கோடியே 55 லட்சம், வேர்ல்டு வைடு 7 கோடி. ஸோ டோட்டலாக 91 கோடியே 92 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 104 கோடியே 50 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. இதே மாதிரியே இந்த வீக்கெண்டு ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 160 கோடி பட்ஜெட், ஒரு 150 கோடிக்கிட்டே இந்த படம் வசூல் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம். ரெக்கா சித்திரம் அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 21 கேரளாவில் 20 லட்சம், வேர்ல்டு வைடு 22 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 27 கோடியே 62 லட்சமும், வேர்ல்டு வைடு 51 கோடியே 6 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஒரு தரமான வெற்றி திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ், அந்த படத்தோட டே 7 கேரளாவில் 43 லட்சம், வேர்ல்டு வைடு 61 லட்சம். ஸோ டோட்டலாக 8 கோடியே 71 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 16 கோடியே 64 லட்சம். ஒரு ஸ்லோவாக தான் போகுது, அப்படியே நார்மலாக தான் போகுது. ஆனால் ஒரு தரமான வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ். டாக்கு மகாராஜ், இந்த படத்தோட டே 18 ஆந்திரா தெலுங்கானாவில் 58 லட்சம், வேர்ல்டு வைடு 64 லட்சம். ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமே 100 கோடியை கடந்திருக்கு. உலகம் முழுக்க 135 கோடியே 36 லட்சம். ஸோ 110 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஸோ கிட்டத்தட்ட 98.9% கிட்டே இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்கு. ஒரு வெற்றி படமாக தான் அமைது டாக்கு மகாராஜ். சங்கராந்திக்கு வஸ்துனம் டே 16 ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 23 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 85 லட்சம். ஸோ டோட்டலாக 172 கோடியே 34 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 225 கோடியே 55 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக சரியான கலெக்ஷன், சரியான ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்புறம் தமிழ் படங்களில் மதகஜராஜா டே 18 நேற்று கூட ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 48 லட்சம், வேர்ல்டு வைடு 51 லட்சம். ஸோ டோட்டலாக 53 கோடியே 48 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 60 கோடியே 51 லட்சம். பட்ஜெட் 20 கோடி. ஆல்ரெடி பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 250% மேலே இந்த படத்துக்கு ரெக்கவரி கிடச்சிருக்கு. இந்த வருஷத்தோட பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர், ஓப்பனிங்லேயே ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். போன வருஷம் ஒரு நெருடல் நம்மளுக்கு இருந்தது. ஒரு மே மாதம் வரையுமே பெரிய வெற்றி சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் இந்த வருஷம் நம்மளுக்கு அப்படி கிடையாது. இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே ஒரு தரமான வெற்றியோட ஆரம்பிச்சிருக்கு. மதகஜராஜாவாக இருக்கட்டும், குடும்பஸ்தனாக இருக்கட்டும். அப்புறம் வல்லான் திரைப்படத்தோட டே 6 தமிழ்நாட்டில் 4 லட்சம், வேர்ல்டு வைடு 5 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 34 லட்சமும், வேர்ல்டு வைடு 40 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பாட்டில் ராதா, இந்த படத்தோட டே 6 தமிழ்நாட்டில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 6 லட்சம். ஸோ டோட்டலாக 62 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 68 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங், அந்த படத்தோட டே 6 தமிழ்நாட்டில் 10 லட்சமும், வேர்ல்டு வைடு 11 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 81 லட்சமும், வேர்ல்டு வைடு 88 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இப்போ இந்த 3 படத்தையும் நம்ம ஒரு ஓவர் வியூ பார்த்தோம் அப்படின்னா, வல்லான் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. இந்த படம் ஒரு தோல்வி படமாக, அதுவும் டிசாஸ்டராக தான் அமையுது. ஸோ சுந்தர்சி அவர்களோட வல்லான் ஒரு பிக்கெஸ்ட் டிசாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்கு இதுவரையும் ஷேர் ஒரு 23 லட்சம் கிட்ட தான் வந்திருக்கு. அப்படிங்கும்போது ரொம்ப தோல்வி படம் தான். பாட்டில் ராதா ஆக்சுவலாக இந்த படம் இந்த நேரத்துக்கு இந்த படம் ஆக்சுவலாக நல்லாவும் இருக்குது. அதை தாண்டி நல்லாவும் ப்ரொமோஷனும் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு நடந்தது.
ஆனால் இந்த படம் 6வது நாள்லேயே 5 லட்சம் 6 லட்சத்துக்கு கலெக்ஷன் வந்துடுச்சு. இந்நேரம் இந்த படம் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 15 லட்சம் 20 லட்சம் 6வது நாள் 7வது நாள் வசூல் பண்ணியிருக்கணும். இந்நேரத்துக்கு டோட்டல் கலெக்ஷன் 1 கோடிக்கு மேலேயாவது போயிருந்துக்கணும். அப்போயாவது நம்ம ஓரளவுக்கு ஓகே நல்ல கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலைனாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு ரக்கத்துலையாவது இருந்திருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப மோசமான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்கை பொறுத்த வரையும் இந்த படம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா ஒரு 30-40 லேக்ஸோட இந்த படம் அப்படியே முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். இந்த படம் ஒவ்வொரு நாளும் பரவாயில்ல இந்த படம் இவ்வளோ கலெக்ஷன் எடுக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று டே 6 கூட ஒரு 10 லட்சத்துக்கிட்ட வந்து தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்த படம் வந்து 81 லட்சம் தமிழ்நாட்டில் வந்து வசூல் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். மேபி ஃபைனல் கலெக்ஷன் 1 crore வரலாம். இந்த படமும் ஃபைனலாக வந்து ஒரு தோல்வி படமாக அமைஞ்சாலுமே ஒரு பெட்டரான ஓப்பனிங் இன்னும் ஒரு கம்மி பட்ஜெட்டில் எடுத்துருந்தால் இந்த படம் ஒரு வெற்றி படமாகவே அமைஞ்சிருக்கும். ஸோ அப்புறம் ஃபைனலாக குடும்பஸ்தன் டே 6 தமிழ்நாட்டில் 1 கோடியே 5 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 13 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 10 கோடியே 41 லட்சமும், வேர்ல்டு வைடு 11 கோடியே 15 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த 6 நாளுமே இந்த படம் வந்து 1 கோடிக்கு மேலே தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதுவே பெரிய விஷயந்தான். ரொம்ப சின்ன பட்ஜெட் படம், ரொம்ப சின்ன வியாபாரம் பண்ணியிருக்கு, பெரிய அளவில் ப்ராஃபிட் எடுக்கப்படும் ஃபைனலாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த படம் வந்து ஒரு 20+ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இல்லைனாலும் இது ஒரு 17-18 முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீக்கெண்ட் யாருக்கு தெரியும், ஒரு 2 கோடி 3 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் பண்ணிச்சு ஒவ்வொரு நாளுமே அப்படின்னா 20+ கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த படம் ஃபைனலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுருங்க. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இறுதி சுற்று தமிழ் படம், இந்த 2 படங்களோட வசூல் இதில் இறுதி சுற்று. ஸோ ஒரு பாக்ஸிங் படம், அதுவும் ஒரு பாக்ஸரே கூப்பிட்டு வந்து அதுவும் பயங்கரமான ஒரு நடிப்போட அந்த ஃபுல் கதையே எப்படின்னா அந்த கோச்சே சுற்றி இருக்காது, அந்த ஹீரோயினை சுற்றி தான் இருக்கும். அதுதான் இந்த படத்தோட பெரிய வெற்றி காரணம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபைனல்லாம் அப்படியே வழக்கமாக இந்த ஸ்போர்ட்ஸ் மூவி, பாக்ஸிங் மூவி, கிரிக்கெட் மூவி அப்படின்னாலே பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அதில் இந்த படம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். மாதவன் கலக்கியிருப்பார். இந்த படம் வசூல் ரீதியாக தமிழ்நாட்டில் 20 கோடியே 50 லட்சம், இந்தியாவில் டோட்டலாக 26 கோடி, வேர்ல்டு வைடு 34 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஷேர் மட்டுமே 18 கோடியே 50 லட்சம், கிட்டத்தட்ட 12 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட் ஒரு சூப்பர் ஹிட் தரமான ஹிட்டான படம். இதே ஹிந்தியில் டப் பண்ணி விட்டோம், அங்கேயுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கு இந்த படம். அதுவும் இல்லாமல் ஹிந்தி டப்பிங்கில் யூடியூப்பில் கூட நிறையா வியூ இந்த படத்துக்கு வந்திருக்கு. பெரிய ஹிட் இந்த படம் ஆக்சுவலாக எல்லா லாங்குவேஜ்லேயுமே. அடுத்ததாக 15 இயர்ஸ் ஆஃப் தமிழ் படம். ஆக்சுவலாக 2010ஆம் ஆண்டு இதே நாளில் தான், அதாவது 29, இன்றைக்கி 30 நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேற்று டேட்டில் ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் கோவாவும் கூடவே ரிலீஸ் ஆச்சு. போஸ்டர்லேயே எப்படின்னா கலாய்க்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. என்னென்னா கோவாவுக்கு வெங்கட் பிரபு ஹாலிடேன்னு இருக்கும், அதுக்கு கலாய்க்கிற மாதிரி ஒரு போஸ்டரே இவங்க விட்டுருப்பாங்க. CS அமுதன் ஒர்க்கிங் டே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று ஹீரோவும் சண்முக சுந்தரமும் பேசுகிற மாதிரி என்னென்ன கோவாவுக்கு டூர் போயிட்டு வந்தீங்க என்னென்ன ஆச்சு அப்படிங்கும்போது அவர் வந்து எப்பா போனப்பா ஒரு மூஞ்சியும் சரியில்லை, அதனால தான் திரும்ப இங்கேயே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டரு. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ, எப்படிலாம் ஒரு ட்ரோல் போடுவோமோ, அதை அன்றைக்கி போஸ்டர்லேயே அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வேறு லெவல். அதெல்லாம் பார்க்கும்போதே பயங்கர ஃபன்னியாக இருந்தது. அப்புறம் நான் இந்த படத்தை பற்றி பேசும்போது சொல்லணும் அப்படின்னு நிறையா வாட்டி யோசிச்சிருக்கேன். அன்னைக்கு அந்த காலகட்டத்தில், அதாவது 2010 இருந்த பயங்கரமான அறிவு ஜீவிகள், பயங்கரமான சினிமா ரசிகர்கள்னு சொல்லக்கூடிய சில அறவேக்காடுகள் இருப்பாங்களே, இன்றைக்கி கூட நிறையா ரிவ்யூவர்ஸ் இருக்காங்களா, அந்த மாதிரி சில அறவேக்காடுகள் என்ன பண்ணாங்கன்னா, லொல்லு சபா மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூஃப்னு ஒரு ஜானர் இருக்குது, அது தமிழில் ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் நீங்கள் தமிழ் படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போத்துலேருந்து நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. மேபி நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, நோட் பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு ஸ்பூஃப் மூவியாக எடுத்திருந்தாலுமே கேமரா ஆங்கிள்லேருந்து, லொக்கேஷன்லேருந்து ஒவ்வொரு ஷாட்டுமே ரொம்ப ஒரு பெரிய படத்துக்கு, ஒரு ஸ்பூஃப் இல்லாத ஒரு படத்துக்கு ஒரு எஃபர்ட் போட்டு எப்படி எடுக்கணுமோ அப்படி தான் எடுத்திருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அது ஒரு பாட்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இது ஸ்பூஃபாக இருந்தாலுமே ஒரு குவாலிட்டியான ஸ்பூஃப் மூவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மெனக்கெட்டிருப்பாங்க. இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ் படம் 2க்குமே. ஆக்சுவலாக நான் ஈகர்லி வெயிட்டிங். இப்போ கூட போய் போஸ்ட்லாம் போட்டு வந்தேன், CS அமுதன் அண்ணன் என்னென்ன எப்போண்ணே அந்த தமிழ் படம் 3 எடுப்பீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டு வந்திருக்கேன். என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக தமிழ் படம் வந்து தமிழ்நாட்டில் 6 கோடியே 50 லட்சம், வேர்ல்டு வைடு 7 கோடி. பட்ஜெட் வந்து வெறும் 1 கோடியே 75 லட்சம் தான். 4 கோடி ஷேர் வந்திருக்குங்க. சரியான பிளாக் பஸ்டர், சூப்பர் ஹிட் திரைப்படம். இந்த படம் உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.